தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Blaupunkt தரப்புல இருந்து இப்போ 2 புதிய ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ இந்த ப்ராடக்ட் உண்மையிலே எப்படி இருக்குது, அதுலேயும் இந்த ப்ரோ வேரியன்ட் எப்படி இருக்குன்றது உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த வேரியன்ட் இந்த லைட் எடிஷன் உங்களுக்கு நான் கிவ்அவேலையும் வந்து கொடுக்க போகிறேன். எப்படி வின் பண்ணுறது, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் Blaupunkt உடைய ட்ரூ வயர்லெஸ் BTW ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ஹெட்செட் அப்படின்னு சொல்லும். இதில் கூகுள் சிரி அசிஸ்டன்ட் இருக்குது, டியூவல் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இதில் ஹை பேஸ் இருக்குது, டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அதே போல் ஆட்டோ பேரிங், ப்ளூடூத் 5.0 நாய்ஸ் கேன்சலேஷன், IPX7 ஸ்வெட் வாட்டர் ப்ரூஃப் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் மட்டும் கிடையாதுங்க, இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு Qualcomm உடைய ஆப்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜியுடைய சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உள்ள நமக்கு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸும் இருக்குது. சார்ஜிங் கேஸுடைய பிளாஸ்டிக் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து ஓகேவாக இருக்குது. அதே சமயத்தில் ஹெட்செட் உடைய குவாலிட்டி ரொம்பவே வந்து நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு சாலிடாகவும் இருக்குது. அதே சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸும் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் சார்ஜிங் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோ USB போர்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி தான் வந்து சார்ஜ் பண்ணணும். ஓவராலாக வந்து குவாலிட்டி கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் ஓகேவாக இருக்குது. ஸோ அடுத்தபடியாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல் கொடுத்துருக்காங்க, குயிக் ஸ்டார்ட் கைடும் இருக்குது. இந்த குயிக் ஸ்டார்ட் கைடை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும். அப்போ தான் வந்து இந்த ஹெட்செட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற ஓரளவுக்கு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் எப்படி பேர் பண்ணுறதுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஹெட்செட்டை வெளியே எடுத்து உங்கள் ஃபோன் ஆன் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் ஒன்று பேர் ஆகும், அது ஓவராலாக எல்லாத்துக்குமே வந்து சீம்லெஸ்ஸாக வந்து சிங்க் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ஹெட்செட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஹெட்செட்டை யூஸ் பண்ணும்போது மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே அண்ட் பாஸ் பண்ணும். அதே போல் லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா 2 செகண்ட்ஸ் ப்ரீவியஸ் சாங். அதே போல் ரைட் சைடில் 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும். வால்யூம் டவுன் அண்ட் அப்புக்கும் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து சிங்கிள் ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், குறைக்கிறதுக்கு ஏற்றுறதுக்கு. ஸோ இது கண்ட்ரோல் மியூசிக்கு. அடுத்தபடியாக காலிங்க்கும் வந்து சிங்கிள் டேப் டபுள் டேப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹேங் பண்ணுறதுக்கு, ஆன்சர் பண்ணுறதுக்கு, கால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்குன்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பின்பக்கமாக பார்க்கும்போது நமக்கு மேனுவல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த குயிக் மேனுவல்லே வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் இதில் இருக்கக்கூடிய LED லைட் இந்த சார்ஜிங் கேஸில் இருக்குது இல்லையா, ஸோ இதை வச்சு தான் நம்ம இதில் பேட்டரி இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். சார்ஜ் பண்ணும்போது அது வந்து ஓவராலாக வந்து ரெட் கலரில் இருக்கா எந்த கலரில் இருக்குன்றதையும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த LED லைட் இருக்கிறத வச்சு எவ்வளோ வந்து சார்ஜ் இருக்குது அப்படின்ற ஒரு ஆவரேஜான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஹெட்செட்டை வியர் பண்ணுறதுக்கான டெக்னிக்கும் வந்து என்னன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஹெட்செட்டுடைய சைஸ் மற்றும் ஷேப்பை பார்த்தீங்கன்னா சைஸ் காம்பேக்டாக தான் இருக்குது, வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது. பட் அதோடைய டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. காதில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ வால்யூம் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அது எக்ஸாக்டாக உங்களுக்கு கேட்குற மாதிரி வந்து அதோடைய ஃபிட்டிங் வந்து இருக்கும். ஸோ எல்லாருடைய காதுக்கும் ஃபிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபிட் ஆகும். பட் இதோடைய மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி லைஃப் தான். ஒரு தடவை இது ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அந்த ஹெட்செட்டில் மட்டும் நீங்கள் 6 ஹவர்ஸ்க்கு வந்து கண்டினியூஸாக வந்து மியூசிக் வந்து கேட்க முடியும். ஸோ அது மெயினான விஷயம். இந்த டிவைஸ் உடைய பேட்டரி லைஃப் தான் இதோடைய மிகப்பெரிய ப்ளஸ். பிகாஸ் 6 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ஃபுல் சார்ஜை வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த ஹெட்செட்டை. அதே சமயத்தில் இதோடைய கேஸில் நீங்கள் வந்து வச்சு திரும்ப சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் 36 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி ஒரு 30 மணி நேரம் ஆச்சு மினிமம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அந்த கேஸை நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 12 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும். பட் நீங்கள் 12 மணி நேரம் சார்ஜ் பண்ணிட்டே உங்களுக்கு லாங் டேர்ம் யூசேஜ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பேஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்குது. பட் அட் த சேம் டைம் மிட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஓவராலாக சவுண்டுடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. டச் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண பழகிடுவீங்க. பட் கண்ட்ரோலுடைய ஸ்பீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்குது. பட் ஒரு சில டைம் நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். பிகாஸ் எனக்கு இனிஷியலாக அந்த ஃபீலிங் வந்து இருந்தது. நான் ஒரு தடவை ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வந்தது. ஸோ டச் கண்ட்ரோல்ஸுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குன்னு சொல்லலாம். மைக்குடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டியூவல் மைக் கொடுத்துருக்காங்க, நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. ஸோ நான் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி பேசும்போது எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. ஓவர் டிராஃபிக்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நார்மலான ஒரு சர்க்கம்டான்சஸில் அதே போல் ரன்னிங் மற்ற டைம்லும் நான் பேசும்போதும் எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது. சரி, ஓவராலாக இந்த ஹெட்செட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்துட்டோம். பட் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா இதோடைய விலை 7000 ரூபாய். இந்த 7000 ரூபாய்க்கு இந்த ஹெட்செட் அப்படின்றது கொஞ்சம் விலை அதிகம் தான். பட் அந்த விலை அதிகமாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து அதோடைய டிசைன் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு 5000 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா இது எல்லாருமே வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள்.
ப்ளஸ் எனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்செட்டை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடில் வந்து காது கொஞ்சம் வந்து வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. இதோடைய டிசைன் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் பல்கியாக இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக வந்து அதை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ரொம்ப நேரம் இதை போட்டுட்டு யூஸ் பண்ண முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். பட் கேஷுவலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அப்பப்போ தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது, நல்லாயிருக்கும். இதுலேயே BTW லைட் அப்படின்றதும் ஒன்று இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா நீட்டமாலாம் இருக்காது. இது ரொம்பவே சின்னதாக பார்க்குறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக வந்து இருக்கும். இதோடைய விலை 4000 ரூபாய். இதுலேயும் அதில் இருக்கிறது போல் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்வெட் மற்றும் வாட்டர் ப்ரூஃப் வந்து இதில் இருக்குது. அதே போல் வந்து டச் கண்ட்ரோல்ஸும் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் இது வந்து உங்கள் காதுக்குள்ளே போய் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பட் கூடவே இதோடைய பேட்டரி லைஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து 3 ஹவர்ஸ்க்கு வந்து வரும். ஸோ நீங்கள் அதை சார்ஜிங் கேஸில் வச்சு சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 ஹவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ண மினிமம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் வரும், இல்லை 13 ஹவர்ஸ் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோவை விட கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் வந்திருக்கு. அது அட் த சேம் டைம் பட் உங்களுக்கு அதில் எப்படி வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வச்சா உங்களுக்கு காது வந்து வலிக்குதோ, இதுலேயும் அதே போல் ஒரு வந்து விஷயம் வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வாங்குறோமோ இல்லையோ, என்ன ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆயிருக்கு, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களில் ஒருத்தருக்கு நான் இந்த ப்ராடக்ட் வந்து கிவ்வேல வந்து தரப்போறேன். ஸோ நீங்கள் இதை வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். இந்த வீடியோக்கு கீழே லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இந்த Blaupunkt ஹெட்செட்டில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். இந்த விஷயங்களை மட்டும் செய்தாலே வந்து போதும். இனிலேருந்து கரெக்டாக 10 நாள் கழிச்சு வின்னர் யாருன்றதை நான் ட்விட்டரில், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில், ஃபேஸ்புக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களா வின்னராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த கிஃப்ட் வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.